வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அவலும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதுங்க, இந்த ஸ்வீட் வந்துட்டு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்துட்டு அவல் பொட்டுக்கடலை வச்சு செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சாஃப்டான மைசூர் பாக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க. நான் நார்மல் வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். அந்த அவலும் பொட்டுக்கடலையும் நல்லா மொறுமொறுப்பான பதம் வர மாதிரி நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறிடணும், சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது போல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். நான் பாத்திரத்தை இன்னும் அடுப்பில் வைக்கவே கிடையாது. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 1.5 கப் சேர்த்துருக்குறேன். திருப்ப ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்ல திக்கான பாலாக இருக்கணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு தோசை மாவு பதம் வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாத போல் கலந்துட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிட்டு வர ஆரம்பிச்சிரும். நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணுங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தோடனே அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சுகர் வந்துட்டு நல்லா தித்திப்பான பதத்தில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. கொஞ்சம் வந்துட்டு இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். திருப்பி வந்துட்டு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்தளவுக்கு பதமாக வரணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்து விடுங்க. மாவு வந்துட்டு நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாத பதத்துக்கு வரணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதுக்கு நம்ம 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம். இந்தளவுக்கு நெய் வந்துட்டு கொஞ்சம் கணக்காக சேர்த்தா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லாட்டினா வெறும் மாவு மாதிரி இருக்குங்க. அது வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. பதம் கிடைக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம இப்படி திருப்பி விடும் பொழுது அந்த சுகர் வந்துட்டு பொரிஞ்ச மாதிரி ஒரு பதம் வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையான சிம்பிளான ஸ்வீட் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.